கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை அப்போஸ்தலர் 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எனக்கு அருமையானவர்களை, விசுவாசித்தான் ஒரு ரட்சிப்பு நமக்கு கிடைக்குது. ஏனென்றால் நீ தேவனை விசுவாசி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நம்பு, அவரால் உனக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கும். ஏன்னா உன்னை மாத்திரம் ரட்சிக்க ஆண்டவர் வரலை, உன் குடும்பத்தையும் உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் ரட்சிக்க முடியாது தான் தேவன் இந்த உலகத்திலே வந்தார். அதனால் நீங்கள் விசுவாசிக்கிற வேளையிலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. அதாவது நீங்கள் தேவனுக்கு பிரியமான மகனாக வாழ ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் இனம், உங்கள் ஜனம், அதாவது உங்கள் சகோதர சோர் உங்களை பார்த்து அவர்கள் ஒரு மனமாற்றத்துக்குள்ளே வருவாங்க. ஏன்னா நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பார்த்து தான் கர்த்தருக்குள்ளே அவங்க வருவாங்க இல்லையா? அதனால் நீயும் உன் வீட்டால் ரட்சிக்கப்படுவீங்க. அதனால் நீ விசுவாசி மகளே, நீ விசுவாசி மகனே, ஆண்டவர் உன்னை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவார். அதாவது பாதுகாக்கப்படுவீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரத்துக்குள்ளே நீங்கள் அடங்கி இருக்கும்போது அவர் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கார். அதனால் விசுவாசிங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.